ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ ரேண்டம் vlog தான். ஊர்லேருந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா காலேஜில் ஒர்க்கு ரொம்ப பிஸி ஆயிடுச்சு. வீக்லி ஒன் வீடியோ கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம், அந்த மாதிரி போயிட்டுருக்கு நிலமை. இது வந்து போன வாரம் வீக்கெண்டு நான் இங்கே எங்கள் லேஅவுட்லேயே இருக்கிற வெஜிடபிள் ஷாப்பில் போயிட்டு வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். பில்லு உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். 407 ருபீஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், மாமியார் வந்து இதெல்லாம் வாங்கி சமைக்க சொல்லியிருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி காய் வாங்காத அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னேன். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன ஒரு மெயின் இது வந்து இந்த நெல்லிக்காய் வாங்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சிவப்பு முள்ளங்கி. நம்ம நார்மலா வாங்குற முள்ளங்கிக்கும் சிவப்பு முள்ளங்கிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. சத்து ஜாஸ்தி இந்த சிவப்பு முள்ளங்கில. அப்புறம் அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் இல்லையா, முள்ளங்கி ஸ்மெல் வராது. வார வாரம் கண்டிப்பா ஏதோ ஒரு கீரை அந்த மாதிரி சேர்த்தணும். முக்கியமா இந்த வெந்தயக்கீரை வந்து எங்களுக்கு இங்க 365 டேஸுமே ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். புதினாலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கிட்டு வந்த உடனே கையோட ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எப்பவும் போல ஜிப்லாக் கவர்ஸ்ல தான் வச்சிருக்கேன். அமேசான் லிங்க் வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளிங் ராப் பண்ணி வைப்பேன். இந்த பம்கின், சிவப்பு பூசணிக்கால விதையெல்லாம் எடுத்துட்டு கிளிங் ராப் பண்ணி வச்சோன்னா சொன்னா நம்ப மாட்டீங்க, 2 வாரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு கிளிங் ராப்ல. கீரை வந்து சுத்தம் பண்ணி ஜிப்லாக் கவர்ல டிஷ்யூ பேப்பர் வச்சு வச்சுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நியர்லி மோர் தென் 10 டேஸ்க்கு வந்து இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா. புதினாவும் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். வெயிட் லாஸுக்கு செம்மையான ஒரு மேஜிக்கல் ட்ரிங்க் ரெசிபி வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். என்னோட ஃப்ரெண்டு வந்து அதை ட்ரை பண்ணி செம்மையாக வெயிட் லாஸ் ஆயிருந்தாங்க. கோயம்புத்தூரில் இருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன ஒரு சீக்ரெட் ஜூஸ் இருக்கு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து அடை தோசைக்கு மாவாட்டி வச்சிருக்கேன். ஸோ 1 வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து ரெடி ரெஃப்ரிஜரேட்டரில். அடுத்ததா தி டிவைன் ஃபுட்ஸ் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதையும் ரிசீவ் பண்ணியிருந்தேன். வாரம் ஹெல்த் ட்ரிங்க் வந்து மாற்றி மாற்றி ஆர்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ஏபிசி ட்ரிங்க்கு, ஒரு வாரம் பருத்திப்பால் மிக்ஸ், அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஆர்டர் பண்ணுவேன். நமக்கு ஹெல்த் ட்ரிங்க்கும் குடிச்ச மாதிரி இருக்கும், போரும் அடிக்காது ஒரே ஹெல்த் ட்ரிங்க் குடிக்கிறது. ஆம்லா வித் ஹனி ஸ்ப்ரெட்டு வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இது ஜீவனுக்காக தான். இது ஒரு ஜாம் மாதிரி இருக்கும். நம்ம வந்து சப்பாத்தி ரோலா இல்லை வந்துட்டு சாண்ட்விச்சில் அந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். ஆம்லால ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த வாரம் வந்து ஆம்லா நிறையா வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு சைடில் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் ஆம்லா. ஐசைட் இம்ப்ரூவ் பண்ணும். குழந்தைங்க கண்ணாடி போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக மரநெல்லிக்காய் வந்து சேர்த்துக்குவாங்க. ஐசைட் இம்ப்ரூவ் ஆகும். விட்டமின் ஏ அண்ட் இ இருக்குது. ஸ்கின் ஹேர்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. எனக்கு வந்து மெயினாக ஹேருக்காக தான் வந்து நான் ஆம்லா வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், அந்த ஜூஸ் பண்ணும்போது சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பருத்திப்பால் வந்து உங்களுக்கு தெரியும், நான் நியர்லி 1 இயராக அப்பப்போ இதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதில் வந்து புரோட்டீன், அதாவது பருத்தியோட கொட்டையிலேருந்து பவுட்ரு பண்ணியிருக்காங்க. அந்த பவுட்ரு கம்ப்ளீட்டாக புரோட்டீன் நிறைந்த ஒரு ட்ரிங்க் இது. ஸோ நம்ம நாள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் நம்ம எடுத்துக்கணும். முடிஞ்சால் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம். சப்போஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கக்கூடாது, ஆர்டிஃபிஷியல் சுகர் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இந்த ட்ரிங்க் வந்து லேடிஸ், ஜென்ட்ஸ், குழந்தைங்க யார் வேணால் சாப்பிட்லாம். டயாபெட்டிக் இருந்தால் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னன்னா இதில் வந்து அவங்க கார்டமம் ஆட் பண்ணியிருக்காங்க, லிக்கோரைஸ் எல்லாம் இருக்கு. ஸோ லிக்கோரைஸ் இருக்கிறனால ஸ்வீட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பவுடர் வந்து சூடான பால்ல நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமா நாட்டு சர்க்கரை சேர்த்து எடுக்கிறேன். ஸோ டயாபெட்டிஸ் இருந்தா மட்டும் இந்த பவுடரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி லேடிஸ் முக்கியமா இதை எடுக்கலாம். பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அது கிளியர் ஆகுது. நமக்கு பீரியட்ஸ் டைம்ல வர பெயின், ஸ்டொமக் பெயினை வந்து இது ரெடியூஸ் பண்ணுது. நீங்க பிரெக்னன்சி பிளானிங்ல இருக்கீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வந்து இந்த பருத்திப்பால் பவுடர் மிக்ஸ் வாங்கிட்டு டெய்லி ஒரு தடவை எய்தர் காலையில இல்லைன்னா ஈவினிங் சூடான பால் கூட கலந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், இது வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க். நாள் ஃபுல்லா நம்ம வந்து எனர்ஜெட்டிக்கா ஒர்க் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஈவினிங் வந்து இந்த பருத்திப்பால் ட்ரிங்க்கு ஜீவனுக்கு கொடுத்துட்டு நான் வந்து அந்த கருப்பு கவுனி அரிசி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இது வந்து இதுவும் உங்களுக்கு இது வேணா டயபெட்டிக் பர்சன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இது ரெக்கமெண்டட் ஃபார் டயபெட்டிஸ்னே சொல்லலாம். இது ஒரு பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். இது கஞ்சியா காய்ச்சி குடிக்கணும். இதுலயும் நிறைய சத்துக்கள் இருக்கு. முக்கியமா ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு. அதனால இத கஞ்சியா எடுக்கும்போது நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். பெரியவங்களுக்கு சொல்றேன். குழந்தைங்களுக்கும் இது குடுக்கலாம். குழந்தைங்கள விஷயத்த பொறுத்தவரைக்கும் வெயிட் லாஸ்லாம் ஆகாது.
உடல் பருமன் அதிகமா இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஆனா வந்து குண்டா இருப்பாங்க. ஸோ தேவையில்லாத கொலஸ்ட்ரால் இருக்கும் உடம்புல. அத வந்து கரைக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த கருப்பு அரிசிக்கு, கருப்பு கவினி அரிசிக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல சத்துள்ள ஆகாரம். ஸோ 1 கிளாஸ் பால்ல வந்து 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு கவினி அரிசி பவுடர வந்து ஆட் பண்ணி நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா தான் நீங்க அடுப்புல வச்சு காய்ச்ச ஆரம்பிக்கணும். பால்ல சேர்த்து காய்ச்சும்போது டேஸ்ட் நல்லாருக்கும். சப்போஸ் நீங்க வந்து வெயிட் லாஸ்க்காக இதைய பர்ச்சேஸ் பண்றீங்க அப்டின்னா, நீங்க தண்ணீல வந்து சேர்த்துட்டு நல்லா காய்ச்சி அது ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்கப்புறமா அதுல வந்து சால்ட் ஆட் பண்ணி சாப்பிடலாம். சப்போஸ் வெயிட் லாஸ்க்கு இத எடுத்துக்கிறீங்க அப்டின்னா, ஒரு வேள பிரேக்ஃபாஸ்ட்லயோ இல்ல ஒரு வேள டின்னரையோ ஸ்கிப் பண்ணிட்டு இத எடுக்கும்போது கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும். குழந்தைங்களுக்கு வந்து குடுக்குறீங்க அப்டின்னா, இதுல வந்து கொஞ்சமா நாட்டு சர்க்கரை சேர்த்து குடுக்கலாம். தி டிவைன் ஃபுட்ஸ் வெப்சைட்ல இந்த மந்த் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்த 3 ஐட்டம்லயுமே பார்த்தீங்கன்னா, நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அத வந்து நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். என்னோட கூப்பன் கோடும் குடுத்துருக்கேன். அத யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ, இப்ப அந்த மேஜிக்கல் ட்ரிங்க் ரெசிபி உங்களுக்கு நான் சொல்றேன். 7 டேஸ் வந்து இந்த ஜூஸ் குடிச்சு என்னோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, நியர்லி 3 கேஜி லாஸ் ஆனதா சொன்னாங்க. அது உண்மையும் கூட. ஏன்னா, அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். மரநெல்லிக்காய் வந்து ஒரு 5 பீஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் புதினா இலை கொஞ்சம், இஞ்சி எடுத்திருக்கேன். லெமன் வந்து லாஸ்ட்டா நம்ம புழிவோம். ஸோ, நான் மறுபடியும் சொல்றேன். ஆம்லால பார்த்தீங்கன்னா, நெறைய சத்துக்கள் இருக்கு. முக்கியமா விட்டமின் ஏ அண்ட் இ சத்து ஜாஸ்தியா இருக்கு. ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து கேன்சர் மாதிரியான கிரானிக் டிசீஸ்லாம் வராம தடுக்கும். டயாபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்புல சுகர் லெவல வந்து கண்ட்ரோல் பண்ணும். அடுத்ததா நம்ம டயாபெட்டிக் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து இது எடுக்கலாம். வெயிட் லாஸ் பிளான் பண்றீங்கன்னா, ரொம்ப ஈஸியான ஒரு மேஜிக்கல் ட்ரிங்க்கா இத நீங்க எடுத்துக்கலாம். டெய்லியுமே குடிக்கலாம். பட் நான் சொல்றது வந்து வீக்லி 3 டேஸ் எடுத்துக்கலாம். அல்டர்னேட் டேஸ் எடுத்துக்கலாம். நான் வாரத்துல 2 நாள் எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ எனக்கு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நமக்கு வந்து ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் இல்ல கிரே ஹேர் ஏஜ் ஆகும்போது கண்டிப்பா நரை முடி வரும். ஸோ அந்த நரைமுடி வந்து வராம தடுக்கிற பெனிஃபிட் வந்து ஆம்லால இருக்கு. விட்டமின் ஏ அண்ட் இ இருக்கிறனால, முடி வந்து நல்லா அடர்ந்து கருப்பா இருக்கும். கண்டிப்பா நரைமுடி வராது. சப்போஸ் நரைமுடி இருந்தா கூட, அது பிளாக் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ மணநெல்லிக்காய் கொட்டை இல்லாம எடுத்திருக்கோம். அது கூட வந்து கருவேப்பிலை, இஞ்சி, அப்புறம் கொஞ்சமா புதினா சேர்த்து நல்லா அரைச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணி கொஞ்சமா சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் தண்ணி நெறைய சேர்த்து நல்லா ஜூஸ் மாரி அரைச்சு எடுத்துட்டு, அத வந்து வடிகட்டிக்கோங்க. இது வந்து காலையில வெறும் வயித்துல மட்டும் எடுக்காதீங்க. எய்தர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்ப வேணா எடுத்துக்கோங்க. அது ஒண்ணுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா, டைஜஷன கூட இம்ப்ரூவ் பண்ணும். விட்டமின் சி கன்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு. குழந்தைங்க கூட இத எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஜாஸ்தியாகும். இப்போ இந்த வின்டர் சீசன்ல அடிக்கடி சளி புடிக்குது, இல்ல ஏதாவது ஒண்ணு இந்த மாரி வந்துட்டே இருக்குன்னா, கண்டிப்பா நமக்கு வந்து இம்யூனிட்டி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளோட இம்யூனிட்டிய வந்து பூஸ்ட் பண்றதுக்கு இந்த மாரி ஒரு ட்ரிங்க் தாராளமா எடுக்கலாம். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சமா லெமன் புழிஞ்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி குடிச்சுட்டேன். குடிக்கிறதுக்கு செம்ம டேஸ்ட்டா இருக்கும். டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா இத எடுக்கணும். சுகர் லெவல் வந்து இது நல்லா கண்ட்ரோல் பண்ணும். நான் ஏற்கனவே இது பத்தின ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நெறைய சொல்லியிருக்கேன். அத ஸ்க்ரீன்லயும் குடுத்துருக்கேன். கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும். ஸோ வாரத்துல 3 நாள் எடுங்க. அதுக்கப்புறமா பாருங்க உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு. ரிசல்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அத தொடர்ந்து கன்டின்யூ பண்ணும்போது 1 மாசத்திலேயே நீங்க எதிர்பார்க்கிற வெயிட் லாஸ் வந்து அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஊர்லேருந்து வந்த உடனே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. ஏற்கனவே சிலிண்டர் காலியா ஆயிருந்துச்சு. நான் சிலிண்டர் புக் பண்ணல. ஏன்னா ஊருக்கு போறனால. வந்த உடனே சிலிண்டர் புக் பண்ணப்ப பார்த்தீங்கன்னா, என்னோட கன்சியூமர் நம்பர் வந்து பிளாக்டுன்னு வந்துச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் ஹெச்பி கேஸ் ஏஜென்சிக்கு போய் பார்த்து கேட்டப்போ, என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "உங்களுக்கு ஏற்கனவே தமிழ்நாடுல ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஒரே ஆதார் கார்டுக்கு. இங்க ஒரு கனெக்ஷன் எடுத்திருக்கீங்க. அதனால தான் பிளாக் ஆயிருக்கு. அதனால நீங்க வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன கண்டிப்பா சரண்டர் பண்ணணும். அப்பதான் உங்கனால கேஸ் புக் பண்ண முடியும்னு சொல்ட்டாங்க. வேற வழியே இல்லாம நியூ கனெக்ஷன் வந்து என் பேர்ல இப்ப எடுத்திருக்கேன். என்னோட ஆதார் கார்டு குடுத்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ரெட் கலர்ல இருக்கிறது பழைய கேஸ் புக்கு. தேவையில்லாத ஒரு தண்ட செலவு. எனக்கு ரொம்ப ரேட் கேட்டீங்கன்னா மயக்கம் வந்துரும்.
இப்போ கனெக்ஷனுக்கு மட்டுமே ₹6000 ₹6050 வாங்கியிருக்காங்க. வெறும் கனெக்ஷனுக்கு மட்டும். சிலிண்டர் வந்து நான் தனியா ₹1890 என்னமோ பே பண்ணேன். என்னன்னா இப்ப சிலிண்டர் ரேட் 840 நினைக்கிறேன். ஸோ 2 சிலிண்டருக்கான ரேட் குடுத்து, இப்ப 2 சிலிண்டர் புதுசா வந்திருக்கு. ஸோ இந்த கனெக்ஷன் எடுத்து 1 வீக்குக்கு அப்புறமா புது சிலிண்டர் குடுத்தாங்க. இப்ப ₹6000க்கு குடுத்துருக்கிற திங்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ரெகுலேட்டர், அந்த பைப் வந்து ஓகே. ஆனா இந்த கேஸ் லைட்டர் ஒண்ணு வந்திருக்கு. அதுக்கப்புறமா அந்த சிலிண்டர வச்சு தள்ளிட்டு போற மாரியான அந்த வீலு. இந்த இது பார்த்தீங்கன்னா, இது டிமார்ட்ல ₹99 தான். ஏற்கனவே என்கிட்ட இருக்கு. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவா. அதுக்கப்புறமா இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா, கிச்சன் ஆப்ரான் குடுத்துருக்காங்க. எதுக்குன்னே எனக்கு தெரியல. ஸோ ₹6000 நான் பே பண்ணதுக்கு அவங்க டாக்குமெண்ட் குடுத்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து டெபாசிட் அமௌண்ட் 4500 தான் போட்டிருக்காங்க. மிச்சம் 1500 வந்து இந்த பொருள். இந்த 3 பொருளும் 1500. இப்ப நம்ம மறுபடியும் சிலிண்டர் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது நமக்கு 4500 தான் ரிட்டர்ன் குடுப்பாங்க. அந்த 1500 நமக்கு வராது. இதெல்லாம் தேவையில்லாம நம்ம தலையில கட்டுற மாரி தான். எனக்கு வந்து ரூ. 7600 போச்சே! அப்படிதான் இருந்தது. இப்போ இது ஒரு அவேர்னஸ் வீடியோவா நான் போடுறேன். என்னன்னா, ஒரே ஆதார் கார்ட்ல 2 கனெக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கனெக்ஷன வந்து அவங்க பிளாக் பண்றாங்க. எந்த கனெக்ஷன பிளாக் பண்றாங்கன்னே தெரியல. தமிழ்நாடுல இருக்கிற கனெக்ஷன் வந்து இன்னும் நாங்க கேஸ் புக் பண்ணல. அது பண்ணா தான் தெரியும். ஸோ இப் சப்போஸ் பெங்களூர்ல இருக்கீங்க, உங்க நேம்ல வந்து 2 சிலிண்டர் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா, ஐ மீன் 2 இடத்துல சிலிண்டருக்கான கனெக்ஷன் எடுத்திருக்கீங்க, 2 அட்ரஸ்ல எடுத்திருக்கீங்கன்னா, ஒரு கனெக்ஷன் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மறுபடியும் கேஸ் புக் பண்ணும்போது தான் அது தெரியும். ட்ரை பண்ணி பாருங்க கேஸ் புக் பண்றதுக்கு. இஃப் சப்போஸ் புக் ஆகல அப்படின்னா, இந்த மாரி ₹7600 கட்டி நியூ கனெக்ஷன வந்து கம்பல்சரியா எடுக்க வைக்கிறாங்க. இது எது எப்படி வந்து நியாயம்னு எனக்கு தெரியல. இது கர்நாடகால மட்டும் தான் இந்த மாரியா? இல்ல தமிழ்நாட்லயும் இப்படிதானான்னு எனக்கு தெரியல. கமெண்ட் பண்ணுங்க. உங்க யாருக்காவது இந்த மாரி கேஸ் கனெக்ஷன் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்களான்னு. முக்கியமா பெங்களூர்ல இருக்கவங்க யாருக்காவது இந்த மாரி பிளாக் ஆயிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.